சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல எல்லாருமே காலையில எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போலாம் அப்படின்னு போகும்பொழுது, நம்ம பாட்டியும், அண்ணாமலையும் சேர்ந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நாங்க சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை நான் மெத்தையில மேல ஒரு ரூம் கட்டலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கலாம் என்ன சொல்றீங்க? எப்படி கட்டலாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப ஆளாளுக்கும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. மேல எதுக்கு ஒரு ஹாலு? பேசாம ஒரு ஃப்ளோரே கட்டிடுவோமே! அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா சொல்றாங்க. ஸோ இப்ப இத கட்டுறதுக்கு வந்து காசு எங்க இருந்து வரும்? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்ருதி இருந்துகிட்டு நான் வேணா எங்க அப்பாகிட்ட காசு வாங்கி குடுக்குறேன். மேல ஃபுல்லாவே கட்டிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார் இல்லையா? ஸோ அது முடியவே முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட பென்ஷன் பணத்த வச்சே நான் லோன் போட்டு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாப்ல. ஆனா நம்ம முத்துவும் சரி, பாட்டி, மீனா இது எல்லாம் 3 பேரும் சேர்ந்து இல்ல இல்ல அதெல்லாம் வராது. உங்களுக்கு வர்ற பணத்த நீங்க தான் வச்சிருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு பின்னாடி சிரமம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஒரு ஐடியா. நீங்க 3 பேருமே அதாவது 3 பசங்களுமே சம்பாரிச்சு மேல ஒரு ரூம் கட்டுற வரைக்கும் சுழற்சி முறையில ஆளாளுக்கு வாரத்துக்கு ஒரு ஜோடி படுத்துக்கிட்டோம், வெளியில படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜும், ரோகிணியும் நமக்கு ஆபத்து வரப்போதே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் உடனே அதுதான் முத்துவும், மீனாவும் வெளியில படுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, முத்து இல்லல்ல நான் இத யோசிக்காம விட்டுட்டேனே. நான் மட்டும் எதுக்கு டெய்லி வெளியில படுத்துருக்கணும்? ஒரு வாரம் நீங்க படுத்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் முத்துவும், மீனாவும் உள்ளார படுத்துக்கிட்டோம். அதேமாரி ரோகிணியும், மனோஜும் வெளியில படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனோஜ், ரோகிணியோட ஃப்ரெண்டு, மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டைத்தலையன் எல்லாமே அந்த கடைய பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ அந்த கடைய பார்த்துட்டு இத எப்படி ஓப்பன் பண்றது? ஏதாச்சும் ஆக்ட்ரஸ வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ள ஏசிய போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு வெளிய போகாமயே இருக்காப்ல. ஏன்னா, இன்னைக்கு நம்ம முத்துவும், மீனாவும் தானே அந்த ரூம்ல படுக்கணும். ஆனா, உள்ளாரையே படுத்துருக்கிறாப்ல. நம்ம முத்து சும்மா இருப்பாப்லயா? நேரா போயிட்டு, "ஏய் மனோஜ் வெளிய வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டர்றாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி உருவாகுது. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.